ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயகிரியும் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புது வருட பலன் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். 1/1/2024 இந்த வருஷம் பார்த்தலையினால் இந்த கோல்சாரத்தை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பொது பலன்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கப்புறம் ஒரு ராசியாக இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். கோல்சாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷம் கன்னியா லக்னத்தில் பிறகுறது. வருஷம் ராத்திரி 12:01 அப்படின்னு சொல்லும்பொழுது மார்கழி மாதத்தில் கன்னியா லக்னம் தான் வரும். அதனால் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறகுறது. லக்னத்திலேயே கேத்து பகவான், சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்குது, அதாவது தனுசுல. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல, அதாவது 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது கும்பத்தில் இருக்கார். குரு பகவான் மேஷத்தில் இருக்கார். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றங்களும் மாற்றங்களும் இருக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இந்த வருஷத்தில் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ரொம்ப பெரிய ஏற்றத்தில் இருக்கும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஏன்னா குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகத்தில் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதுனால நிலம் விற்பவர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிலம் விற்பவர்கள் நல்ல விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ நாளாக நிலத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது, அதாவது நிலம் டிரான்சாக்ஷனே ஆகாமல் இருந்தது. அதனால் இன்னுமே நிலம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஃப்ளாட் விற்கிறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் அவெல்லாம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது ஒரு 75,000 வரலும் போயிட்டு திருப்பி டவுன் ஆகிடும். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 73, 74 நிற்கும். ஆனால் இப்போ 70, 71 இருக்குது, 69, 68, 70 இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 10% வரலும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். இருந்தாலும் ஒரு இறக்கம் இருக்கும். எப்போ பெரிய ஏற்றத்திலிருந்து இறக்கம் இருக்கும். வெள்ளி விலை அதிகமாகும். தங்கத்தின் விலை அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி இருக்கும். இந்த வருஷம் பார்த்தாலேயானால் மழை சொற்பமாக இருக்கும். மழை பெய்யக்கூடிய நாட்களும் கம்மியாக இருக்கும். ஒரே டயத்தில் அதிக மழை வரும். அந்த மழை தேங்காமல் போயிடும் மொத்தமாக. அதாவது தேக்கி வைக்க முடியாமலும் போயிடும். சட்டம் ஒழுங்கு கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா சட்டத்திற்கு அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போய் 6ஆம் இடத்துல இருக்கார். அதனால் சட்டம் ஒழுங்கு ரொம்ப இதுவாக இருக்கும். இந்தியாவை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு, அதாவது இந்தியாவினுடைய ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. வெளிநாட்டினுடைய பணம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வருஷம் சிறு சிறு நோய்கள் ஏப்ரல் மே மாதம் வரலும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கு பிறகு குரு மாறுறார் 1/5/2024. அதற்கு பிறகு இந்த பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகும். அதாவது இது வைரஸ் வருது அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் 1/5/2024 மேலே குறையும். ஆனால் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்காது. மேனேஜ் பண்ணி கொண்டு போடுவாங்க. இந்த வருஷம் பெண்களுக்கு சிறு சிறு பாதிப்புகள் உண்டு. பெண்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் போராட்டம் அதிகமாக இருக்கும். பெண்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகளும் வரும். இந்த வருஷத்தில் பார்த்தாலேயானால் அரசியல் வட்டாரங்களில் மத்தியில் ஆளக்கூடிய அரசு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவர் ஆட்சியை, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி ஆட்சியை பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் உண்டு. மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் 20 சீட்டுக்கு மேலே வாங்கக்கூடியதாக இருக்கும். 20, 25 அந்த சீட்டு லெவலில் தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 21, 22 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக பார்த்தேனால் கரன்சி, இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகும். இன்ஃபேக்ட் இப்போ 83, 82 ரூபா, 80 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. அது அப்ரிஷியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. ஐடி ப்ரொஃபஷனில் ஒரு ரெசெஷன் வரும். அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில்
கம்யூனிகேஷன்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். 2G 3G 4G அந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பிராண்டிங்கில் நிறைய ஏற்றம் இருக்கும். எலக்ட்ரானிக்ஸில் நிறைய ஏற்றம் இருக்கும். மெக்கானிக்கல் என்ஜினியரிங் சைட்ஸில் ரொம்ப பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரொம்ப ஏறும். அந்நிய செலாவணி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மருத்துவம் சார்ந்த தொழில்கள் வந்து இந்தியா வந்து மெடிக்கல் டூரிசம் மாதிரி இன்னும் பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கவர்மெண்ட்டே எல்லா விதமான மருத்துவங்களை செய்யக்கூடிய அளவுக்கு பிரசித்தி பெறும். கவர்மெண்ட்டினுடைய மருத்துவங்கள் வந்து பிரசித்தி பெறும். இந்த வருஷம் வந்து குரு பகவான் 1/5/2024 வந்து ரிஷபத்துக்கு போகிறார். அதனால் வந்து பூச்சிகளால் பிரச்சனை வரும். தாவரங்களுக்கு பிரச்சனை, பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூகம்பம் வரக்கூடிய சவுத் வெஸ்ட் இந்த மாதிரியான சைட்ஸில் பூகம்பம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பொதுவாக இந்த வருஷம் பார்த்தாலேயானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா சக மனிதர்களுக்கும் நல்ல ஏற்றம் இருக்கும். ஆட்சியில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வந்து மாறுதல்கள்லாம் வரும். இந்த லேபர் ஓரியன்ட் லாஸ் எல்லாம் நிறைய சேஞ்சஸ் வரும். அதன் மூலியமாக நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. லேபர்ஸுக்கெல்லாம் வந்து ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வேலை தட்டுப்பாடுகள் குறையும் இந்த வருஷம். மொத்தத்தில் இந்த வருஷம் பார்த்தோம்னா சுபிக்ஷம் நிச்சயமாகவே 2024 அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் இந்த ஒரு ராசிக்கா இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பொது பலனை பார்த்துட்டோம். எனக்கு வந்து என்னுடைய மொபைல் நம்பர் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சேலையானால், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நினச்சிங்களேயானால் எனக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. என்னுடைய மொபைல் நம்பர் இருக்குது, கீழே ஸ்க்ராலிங்கில் வரும். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அதை அனுப்புங்க. உங்களுடைய டைமு, டேட்டு, பிளேஸ் வச்சு கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு, லக்ன சந்தி இல்லைன்னா வந்து ராசி சந்தி, நட்சத்திர சந்தி ஏதாவது இருக்கா என்னன்றதை பார்த்துட்டு, அதன் மூலியமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி எப்படி இருக்குது, இன்றைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு உங்களுக்கு ஏற்றமான காலமாக என்னைக்கு உங்களுக்கு வெளிச்சம் வரும் அப்படின்றதையும் பார்த்து எளிய பரிகாரம் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 2024 எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் எல்லா நேயர்களுக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரிய பகவான். இவர் மாத கிரகம். மாதத்திற்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியவர். அதன் பிரகாரம் தான் வந்து மாதத்தையே வந்து நம்ம கணக்கிடுறோம். தமிழ் மாதங்கள் கணக்கிடுவதே சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறது தான். இந்த வருஷம் 2024 பார்த்தேனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சமசப்தமத்தில் சனி பகவான், 2ஆம் இடத்தில் கேது பகவான், 8ஆம் இடத்தில் ராகு பகவான், உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் பெரிய ஏற்றம். அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் மே 1ஆம் தேதி வரலும் ரொம்ப அபரிமிதமான ஏற்றத்தில் இருக்கக்கூடியது. ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நட்பு வட்டாரங்களில் பிரச்சனைகள் வரும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. யாரையும் நம்ப வேண்டாம். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு தொய்வுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு வந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 30 தேதி மே 1ஆம் தேதி வரலும் நல்லபடியாக வழிநடத்தி செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் அவரும் 10ஆம் இடத்துக்கு போகிறதுனால பதவியில் சற்று சறுக்கல் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மே மாதத்துக்கு மேலே உடல் நலம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மறைந்த இடத்திலிருந்து பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து சம்பந்தமாக, வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சம்பந்தமாக திடீர் பண லாபம் வரக்கூடிய, அதுவும் தந்தையின் வழி தேடல்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர வந்து பார்த்தோம்னா தந்தையின் வழியின் மூலியமாக, அதாவது தந்தையினுடைய அண்ணா, தம்பி இந்த மாதிரியான ரிலேஷன்ஸ் மூலியமாக திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரும்.
பேச்சில் மிகுந்த கவனம் தேவை. குடும்பத்தில் சலசலப்பு இருந்தாலும் அது வந்து ஓரளவில் கண்ட்ரோல் ஆகிடும். மே மாதத்துக்கு மேலே நல்ல ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். பேச்சில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடியதை அடுத்தவா தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் அதிக முதலீடு போட வேண்டாம். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. தொழிலில் இண்டிவிஜுவல் தொழிலில் இருக்கிறவா, தனித்த தொழிலில் இருக்கவா, தனியாகவே தொழில் பண்ணுறவாளுக்கு பார்த்தாலேயானால் 10ஆம் இடத்துல குரு பகவான் போகும்பொழுது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டை கேட்பார். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஒரு தடவைக்கு 4 தடவை இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. மே மாதத்துக்கு மேலே உடல் நலத்தில் ரொம்ப கவனம் இருக்கிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகிறவாளுக்கெல்லாம் வந்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஆக்சிடெண்ட் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி உண்டு. முட்டியிலிருந்து கணுக்கால் வரலும் உண்டான இடத்துல அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த இது அதாவது உடல்லேருந்து நீர் போக்கு இதெல்லாம் சொல்லுவாள் இல்லையா, அதாவது சிறுநீர் கழிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள், மலஜலம் துவாரங்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். சிறுநீரினுடைய துவாரங்கள் மூலியமாக சிறு சிறு யூரினரி இன்ஃபெக்ஷன் சொல்லுவாள் இல்லையா, இதெல்லாம் வரும். கிட்னியில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சிம்மராசிக்காரர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாகவே இந்த வருஷம் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது சங்கரன் கோவில் போயிட்டு வாங்க. அங்கே வந்து இந்த ஆஞ்சநேயர் போய் சேவிச்சுட்டு வாங்க. சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் சேவிச்சுட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவானுக்கு ஆஞ்சநேயரை வணங்குறதை தவிர வேறு வழி கிடையாது. அதனால் வந்து சங்கரன் கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அப்படின்றத சொல்கிறோம். அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கும் போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம். திருமணத்திற்கு யோகம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தி ஏற்படும். மே 1ஆம் தேதிக்குள்ளே பார்த்தாலேனா குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கண்டிப்பாக குழந்தை செல்வம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரொம்ப கல்யாணமாகி ரொம்ப நாள் கழித்து குழந்தைக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கல்யாணமாக ஐவிஎஃப் அந்த மாதிரியான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. பொதுவாக இந்த சங்கரன் கோயில் பக்கத்தில் இந்த சுசீந்திரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வருஷம் 2024 நல்லபடியாக வரும்.